உங்களுக்கு தெரியுமா ஃபார்ட்டிங் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய காற்று வெளியேறும் போது அதுல என்னென்ன கேசஸ் கலந்துருக்குன்னு? பொதுவா இந்த சத்தத்தை கேட்கும் போது எல்லாருக்குமே சிரிப்பு தான் வரும். ஆனா இதை பத்தின பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சாப்பிடும் போதோ குடிக்கும் போதோ இல்ல பேசும் போதோ காற்று வாய் வழியா குடலுக்குள்ள போயிடும். அண்ட் இந்த காற்று ஆனஸ் அதாவது ஆசன வாய் வழியா வெளியேறிடும். சில சமயங்கள்ல சிறுகுடல்ல இருக்கக்கூடிய ஃபுட் கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகாம பெருங்குடலுக்கு போயிடும். அங்க பாக்டீரியா வந்து டைஜஸ்ட் ஆகாத உணவு கூட ரியாக்ட் ஆகும். அப்ப ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற கேசஸ் உருவாகும். இந்த கேசஸ் ஆனஸ் வழியா வெளியேறிடும். சில வகையான ஃபுட்ஸ் லைக் பீன்ஸ், ப்ரோக்கோலி, கேபேஜ், ஸ்ப்ரவுட்ஸ், மில்க், தானியங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் போன்ற உணவு வகைகளை இருக்கும்போது கேசஸ் உருவாகலாம். ஃபார்ட்டிங் அப்ப 20 to 90% ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இருக்கும், 50% ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும், 10 to 30% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், 10% ஆஃப் மீத்தேன் கேஸ் இருக்கும் அண்ட் 10% ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இருக்கும். இந்த கேசஸ் பொதுவா வெளியேறும் போது பேட் ஸ்மெல் இருக்காது. பிகாஸ் இந்த கேசஸ் நேச்சுரலாவே எல்லாமே ஆர்டர்லெஸ் கேசஸ் தான். ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் சேரும் போது பேட் ஸ்மெல் ஏற்படும். உணவுல இருக்கக்கூடிய சல்ஃபர்னால ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கங்க.